ஐயோ, அவரை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னை விட்டுடுங்களேன். அடிக்கடி கிளம்ப கொண்ட தேடிக்கிட்டு வந்தானே, எதுக்காக? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது தெரியாது தெரியாது. தெரியாதா? அவன் கதையை முடிச்ச மாதிரி உங்க கதையை முடிச்சிருவேன். ஜாக்கிரதை. ப்ளீஸ் ஓட்டுங்க சார். அவங்க என்ன கொலை செய்ய பாக்குறாங்க. ஓட்டுங்க சார், ப்ளீஸ் ஓட்டுங்க சார். யாரம்மா நீ? யார் உன்னை துரத்திட்டு வராங்க? நான் ஒரு கிளப் டான்சர். என்ன ஒரு ரகசிய இயக்கத்தார் பயமுறுத்துறாங்க. எதுக்காக? இறந்து போன அசோகர் அடிக்கடி என் கிளப்புக்கு வருவாரு. இந்த ரகசிய இயக்கத்தை கண்டுபிடிக்க என் உதவியும் கேட்டாரு. அப்புறம் அவரும் இறந்துட்டாரு. எனக்கும் அவருக்குள்ள தொடர்பை இவங்க எப்படியே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அசோகனை பத்தி முழு விவரத்தையும் சொல்லுன்னு என்ன மிரட்டி கொலை செய்ய பாக்குறாங்க சார். இந்த கொலைகாரன் கிட்ட இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். உன் கிளப் பேரு? லவர்ஸ் கிளப். உன் பேரு? ரீட்டா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நான் ஒரு கிறிஸ்டின். இத பாருங்க, நெஞ்சோட உண்மையை கட்டி வச்சிருக்கேன் சார். ரீட்டா, உன்னை நான் நம்புறேன். அவசியம் உன்னை சந்திக்கிறேன். உங்க பேரு? சங்கர். தேங்க்ஸ். திருச்சி ரோடு வந்தாச்சு. உங்களை நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். நான் வரலைனாலும் என்னுடைய அசிஸ்டன்ட் ராஜு நிச்சயமா வருவான். ரொம்ப தேங்க்ஸ் சார். துப்பாக்கியோட உள்ள வர்றதா உங்க வழக்கமா? அதனாலதான் இன்னும் நான் உயிரோட இருக்கேன். சொல்லாம ரூமுக்குள்ள வர்றதுதான் உன் வழக்கமோ? சொந்தம் இருக்கும்போது எப்படி வந்தா என்ன? தங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப பயந்து இருக்கேன். பயம் உனக்கா? ஆமா, அன்னைக்கு எதிரிங்க உங்களை சுட வரும்போது நானா எப்படியோ தப்பிச்சிட்டேன். பாவம், அண்ணன் கூட இறந்துட்டாரு. அடுத்தது நானாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் உங்க அண்ணனை போல உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததா? யார் கண்டா? வந்தாலும் வரலாம். சங்கர், நீங்க தான் என்ன காப்பாத்தணும். எப்படியாவது நாளை காலையில என் சொந்த ஊருக்கு என்ன அனுப்பிச்சிடுங்க. டோன்ட் வரி. நீ தங்கறதுக்கு நான் உனக்கு பக்கத்து ரூமை ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் சங்கர், நான் எப்படி இங்க தனியா இருப்பேன்? இங்கேதான். ஏன் பிடிக்கலையா? பயந்தவங்களுக்கு எதுக்காக காதல்? போய் என் பெட்ல படு. நீ தூங்குறதுக்கு ஒரு அருமையான மருந்து கொண்டு வர. இந்த மாத்திரையை முழுங்கிட்டு கண்ணை மூடிக்க. முடிவு நிம்மதியான தூக்கம். நான் முழுங்க சொன்னது என் கைய இல்ல, இந்த மாத்திரையை. கமான். உங்க உத்தரவுப்படி என் கடமை முடிஞ்சது. ரீடா, என் நண்பர் கௌரவ விருந்தாளிக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீதான் துப்பறியும் நிபுணர் சங்கர் இல்ல? துடிப்புல இருந்தே தெரியுது. அந்த துடிப்பு அடக்க இங்க நிறைய துப்பாக்கி உண்டு. அத மடக்க எனக்கு ஆண்மை உண்டு. சபாஷ். இந்த மாதிரி தன்னை தியாகம் பண்ணிக்க தெரிஞ்சவங்க தான் உலகத்தோட விதியையே மாத்த முடியும். குட். இத பாரு,
தொழில் 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 அதுதான் வேதம். மனிதன் ஒரு பிறவி அல்ல, அவன் ஒரு கருவி. உழைக்கணும், உழைச்சுக்கிட்டே இருக்கணும். சிந்திக்க விட்டா அவன் சோம்பேறி ஆயிடுவான். அவனை சிந்திக்க விடவே கூடாது. காஞ்ச மரம் சாயிற மாதிரி காலம் போற மனிதர்கள் தன்னாலேயே சாகணும். இல்ல யுத்தங்கிற பெறால அவங்களை நம்ம சாகடிக்கணும். எங்க லட்சியம் உங்களுக்கு சொந்தம். கூடிய சீக்கிரம் எங்கள் மகத்தான கொள்கைங்கிற முத்து தொட்டில்ல உலக குழந்தை விளையாட போறத நீங்க பார்க்க போறீங்க. முத்து தொட்டிலா இல்ல ரத்த தொட்டிலா பாட போறது? தாலாட்டா இல்ல ஒப்பாரியா? சாவி இல்லாம சாம்ராஜ்யமே அமைஞ்சதுல சங்கர். உலகத்தோட தலையெழுத்து இப்ப ஒழுங்கா இல்ல. அதை மாத்த போற எதிர்காலம் நாங்க. உங்க முறையில எதிர்காலத்தை உருவாக்க நினைச்சவன் எவனுமே உயிரோடு இருந்ததில்லை. இது கோழைகள் வாதம். சரித்திரத்திற்கு வெற்றிதான் கணக்கு. தர்மம் பேசும் கோழைகளாலே அது கிடைக்கவே கிடைக்காது. என் போன்ற வீரர்களுக்கு தான் கிடைக்கும். உங்களை போல வீரர்களுக்கு கிடைக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், தூக்கு கயிறு. நீ திமிர்ல பேசுற. மிஸ்டர் பூபதி, என்ன உலகத்தையே மாத்த போற உன்னத லட்சியம் உள்ள உங்களுக்கு பாசம் நட்பு எதுவுமே இருக்காதா? இல்ல இருக்க கூடாதா? நாங்க அப்படி சொல்லலையா? சொல்லல, ஆனா செயல்ல காட்டிட்டீங்களே. மிஸ்டர் பூபதி, நீங்க எங்க உயிர் நண்பர் தானே? ஆமா. உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க விஷ ஊசிய எனக்கே குத்தி என்ன தங்கள் கருவியா பயன்படுத்த முயற்சி பண்ணாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? தங்கள் கட்சியை சேர்ந்தவனோட சகோதரியையே அவங்க பலியாடா பயன்படுத்தினா அது நியாயமா? தொண்டரிக்கே துரோகம் பண்ண நீங்களா தேசத்தோட விதியை மாத்த போறீங்க? என் வீட்டுலதான் இது நடந்தது. சங்கரை கொலை செய்யற திட்டத்துக்கு என்னதான் பயன்படுத்தினாங்க. வித்யா சொல்றது உண்மைதானா? இல்ல, அவன் போய் சொல்றான். இல்ல, உண்மை, இது சத்தியம். அந்த சங்கர் நம்ம 2 ஆட்களை கொலை பண்ணான். தற்காப்புக்கா ஒருத்தனை கொல்றது தப்பு இல்லையே. நம்முடைய சகோதரர் எத்தனை பேர் இவனால செத்துருக்காங்க. அதுக்கு பழி வாங்கத்தான் நான் வித்யாவை பயன்படுத்த. அந்த காரியம் செய்ய உனக்கு உரிமை கிடையாது. மிஸ்டர் சங்கர், இது என்னுடைய தீர்ப்பு. உன்னை சேர்ந்த அத்தனை சிஐடி லிஸ்டையும் அவங்க தங்கி இருக்கிற இடத்தை எனக்கு கொடு. தவணை தர்றேன். ஒரு நாள் தர மறுத்த என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். கொண்டு போ. என் சொத்தெல்லாம் உன் இயக்கத்துக்கு எழுதுரு. நீ சொன்ன புதிய சாம்ராஜ்யங்கிற மயக்கத்துல நான் என் உதவியெல்லாம் தந்தேன். ரகசிய இயக்க ராஜாங்கத்துக்கு உன்னை தலைவனாக்கியவனே நான் தான். நான்சென்ஸ். எனக்காக செய்யல, நீ கொள்கைக்காக செய்தேன்னு சொல்லு. பேச்சு மாறுது லீடர். கொள்கையை சொன்னவனே நீதானே. இத பார், இதை நீ செய்தாகணும். எத? சுந்தரத்தையும் வித்யாவையும் உடனே விடுதலை செய்தாகணும். முட்டாள், இரக்கமாகாது. இத புரிஞ்சுக்க பூபதி. ரொம்ப தூரம் போனங்களா? கொஞ்சம் தூரம் தான். அப்ப நீ இஞ்சே போயிடலாமே. சொரா மீன் ரொம்ப அதிகம். பூபதி, நாம திசை மாதிரி போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். காட்டுவாசிகள் இருக்கிற இடத்துக்கு தான் போறோம். காட்டுவாசிகள் இங்க இருக்கிறதா தெரியலையே. வேற எங்கேயோ கூட்டிட்டு போறீங்க. பூபதி, உனக்கு என்ன வெறி பிடிச்சிருச்சா? தெரியல, நான் சொல்றத நீங்க கேட்கணும். பூபதி, யாரும் நகராதீங்க. நகர்ந்தீங்க துப்பாக்கி பேசும். துரோகி. நான் துரோகி இல்ல. ஊசி குத்திய மனசை யாரும் மாத்தல. நான் என் சொந்த புத்தியில தான் இருக்கு. நண்பர்களா இல்ல சார்ந்து இருக்கிற ரகசிய இயக்கமா, இதுல எது தேவை? அதுதான் என் மன போராட்டம். நண்பர்களுக்கு நீ கொடுக்கிற வரவேற்பு ரொம்ப வேடிக்கையா இருக்கு, வேதனையாவும் இருக்கு. வேதனை தான். என்ன ஒரு நாள் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. என் ரகசிய இயக்க வெற்றி அடைற அன்னைக்கு என்ன யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. துப்பரையும் சங்கரையும் இவனுக்கு துணை நிற்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களை தீர்த்து கட்டும்படி என் தலைவரோட கட்டளை. ஆனா நான் அதை செய்யல.
செய்யவும் மாட்டேன். இதிலிருந்து நான் உங்க நண்பனு தெரியுதா? நீங்களும் எங்க இயக்கத்துல சேரணும். நாங்க எதை செய்ய விரும்புறோம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க உன்னத லட்சியத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். கொலை செய்யறதா உங்களுடைய உன்னத லட்சியமா? எஸ், ஆண்மை எவன்கிட்ட இருக்கோ அவன் தான் அரசாள முடியும். வேண்டாம் சங்கர், வேண்டாம். பக்கத்துல உள்ள காட்டுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அங்கதான் இங்க ரகசிய இயக்கத்தோட ராஜ்யம் நடக்குது. உங்களுக்கெல்லாம் வாழ்றதுக்கு நான் ஒரு சந்தர்ப்பம். எங்களோட சேர்ந்துடுங்க. நீங்கெல்லாம் முடியாதுன்னு சொன்னா சாரி, அப்புறம் உங்களெல்லாம் என் நண்பர்களா நான் நினைக்கிறேன்.